பாஜக சார்பில் தமிழக தேர்தல் பொறுப்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று ஒருநாள் பயணமா சென்னை வராரு. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட நாம் கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். இந்த தமிழக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயலினுடைய வருகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்க்கப்படுது? அவர் என்னென்ன யாரெல்லாம் சந்திக்க இருக்காரு, அடுத்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் பங்கேற்க இருக்காரு, முதற்கட்டமான தகவல்கள் என்ன? தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய பியூஷ் கோயல் ஒரு நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் இன்று பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை, அதுபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறார்கள். சென்னை விமான நிலையம் வரக்கூடிய அவர் நேரடியாக டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. மையக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த மையக்குழு கூட்டத்தில் இடம்பெறுகிறார்கள். இந்த மையக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளை போட்டியிட வேண்டும், எந்தெந்த தொகுதிகளை போட்டியிட விரும்புகிறது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மூத்த தலைவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு முன் அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்கின்ற உள்ளிட்ட தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2026 தேர்தலில் எத்தனை தொகுதிகளை நாம் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு பட்டியலை இன்றைய தினம் பியூஷ் கோயலிடம் ஒப்படைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் இன்று மதியம் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், தங்களுடைய தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை என்பது இன்றைய தினம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் லீலா பேலஸில் அந்த நிகழ்வு என்பது முடிந்த பிறகு நேரடியாக கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் முக்கிய தலைவர்களுடன் ஒரு ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. ஏனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இன்றைய தினம் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து பல்வேறு விதங்களை பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பிறகு இன்று மாலை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் முக்கிய விஷயங்கள் என்பது ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. தமிழக அரசியல் களம், அது மட்டும் இல்லாமல் தமிழக தற்போது இருக்கக்கூடிய நிலை உள்ளிட்ட பல்வேறு தொடர்பான ஆலோசனை என்பது இன்றைய தினம் ஆளுநர் RN ரவியுடன் பியூஷ் கோயல் பேச இருக்கிறார். எனவே தேர்தல் நெருங்கக்கூடிய நேரங்களில் இது போன்ற சந்திப்பு என்பது நடைபெறுவது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்த பிறகு பாஜகவின் அந்த விருப்ப மனு என்பது விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரங்களில் இதுபோல சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.